உணவு வகைகள்ல பல பல இருந்தாலும் அதுல பிரியாணி ஒரு தனித்துவம் தான். பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னு வாயில எச்சில் ஊறாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி நம்ம ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு சிறப்பா இருக்கு. அப்படிப்பட்ட பிரியாணிக்கு தலைமுறை தலைமுறையா மக்கள் மனதில் இடம் பிடிக்க ஒரு சில உணவு நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா 2018 தொடங்கப்பட்ட நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி மிக குறுகிய காலத்திலேயே மக்கள் மனசுல இடம் பிடிச்சு பிரபலமாயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனம் வளர்ந்தது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிசினஸ் மாடல் மூலியமா பல பேரை இவங்களுடைய சேர்த்து வளர்த்திருக்காங்க. தொப்பி வாப்பா சென்னையில 10க்கும் மேற்பட்ட கிளைகள் திறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கால் பதிக்க இருக்காங்க. தோழர்களோ இல்லை தோழர்கள் இருந்தால் சமூகத்துக்காக போராடுறவன் தான் அவனால் இன்னும் தொழிலில் சாதிக்க முடியாமல் அவனுக்கு ஏதோ வேலையே இல்லாத மாதிரி அவனை சமூகத்துக்கு போராடுற மாதிரி நினைக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே ஒரு வேலைக்கு போயிருந்தால் பெரிய லெவலில் இருக்க முடியும். ஏன்னா சமூகத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணுன்றப்ப தான் குடும்பத்துக்காக அவங்களை வேலை செய்ய தெரியாமல் இல்லை. தொழில் எல்லாருமே எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு கிராஃப் வந்து இப்படி கிளிக் ஆகி இப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும், இதுதான் கிராஃப்னு நினைக்கிறாங்க. அது கிராஃப் தப்பு. தொழில் வந்து எப்போதுமே ஹார்ட் பீட் மாதிரி தான். ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தால் தான் அது நிலையாக போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கி MBA மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு ஒரு பையன் வருவான், அவனுக்கு வெஞ்சர் கேபிட்டல்ஸ்னால் என்னதுன்னே தெரியாது. இன்றைக்கி தொழில் அப்படின்றத நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மகிட்ட சொந்த முதல் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஐடியா வச்சு பணமாக மாற்றலாம். உங்ககிட்ட நல்ல டீம் இருக்காங்களா, உங்ககிட்ட நிறைய ஐடியாலஜி இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் இம்ப்ளிமெண்ட் வந்து உனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் எடுங்க அப்படின்னு. எந்த நேரத்துலையுமே வந்து வட்டிக்கு பணம் வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் லாக் ஆகிருக்கு. நீங்கள் முதலீடு இல்லாமல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி நிறைய நல்ல மனிதர்களை சம்பாரித்து வச்சுருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக துவங்குறோம் அப்படின்றதுல இருக்குது. எந்த அளவுக்கு இதை வந்து ஒரு சிஸ்டம் எப்படி மாற்ற போகிறோம், இதை பார்த்து எத்தனை என்டர்பிரனரை உருவாக்க போகிறோம், இது எத்தனை பேரோட லைஃப்பில் வந்து இந்த தொப்பி வாப்பா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இங்கே ஒரு தனிப்பட்ட முதலாளி யாருமே வந்து லாபத்தை எடுக்கவே முடியாது. அது மாதிரியே நம்ம ஒரு திட்டமாகவே நம்ம கொண்டு வந்துட்டோம் தொப்பி வாப்பா. முதல் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது எங்களோட 5 கிலோ பிரியாணி போட்டுட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா வந்து எனக்கு ஓடுனது வந்து 900 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. வெறும் மீதி எல்லாத்தையும் நாங்கள் பசங்க தான் சாப்பிட்டுட்டு தான் இது பண்ணோம் முதல் நாள். ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம். கொரோனானால உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருந்தது, தப்லீக் ஜமாத்னால உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருந்துச்சு? கோவிட் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு நோயாக வந்துச்சு. நம்ம நாட்டில் மட்டும் கோவிட் வரும்போது ஒரு மதத்தோடு சேர்ந்து வந்துச்சு. இங்கே வந்து என்னதான் மத பிரச்சாரம் பண்ணாலும் இஸ்லாமிய நண்பன் இல்லாமல் ஒரு ஹிந்து கிடையாது, ஒரு ஹிந்து நண்பன் இல்லாமல் ஒரு இஸ்லாமியனை கூட நீங்கள் இங்கே பார்த்துட முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம கடை அப்படின்றது வந்து முழுவதுமான அனைத்து தரப்பு மக்களோட ஒரு கட்டமைப்போட உருவாக்கப்பட்டது தான். இங்கே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கூட எல்லாருமே பிரியாணியை வந்து அண்டால வேக வச்சப்போ நாங்கள் பிரியாணியை மூலையில் வேக வச்சோம். அதனால தான் தொப்பி வாப்பா வந்து குறுகிய காலகட்டத்தில் இத்தனை $2 மில்லியன் எங்களோட வேல்யூவேஷன் அப்படின்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வேலை வாய்ப்பை நிறையா கொடுக்கணுன்றதை நாங்கள் எந்த ஒரு தொழிலையும் வந்து இதில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது நினச்சிருக்கேன். நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தொப்பி வாப்பா கார்பரேட் இல்லை கம்யூனிஸ்ட் அப்படின்போம். நம்ம வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு பிராண்டு. அதை யார் விரும்புவோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் விரும்புவாங்க, ஒரு லாரி டிரைவர் விரும்புவாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடக்கூடியவங்க. நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களை விட்டுறவே மாட்டாங்க, திருப்பி நம்பி கை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக இந்தியாவோட பேக் போனில் விவசாயத்தை சொல்லுவாங்க. ஆனால் மேஜரான ஒரு விஷயம் இருக்குது, ஆந்திரப்ரனர். ஸோ ஆந்திரப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், அதிகமாக என்கரேஜ் பண்ண வேண்டிய டேர்மும் கூட. அங்கேருந்து வரக்கூடிய ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷனை பலரும் வந்து சொல்கிறதுக்கோ இல்லை அதற்குரிய இம்பார்ட்டன்ஸை உணரவோ மறந்துடுறாங்க அப்படின்னு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஆந்திரப்ரனர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அதை மேலும் வளர்க்கறதுக்காகவும் கவர்மெண்ட்டும் பல மெஷர்ஸ் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் போய் சேருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தேதியில் நம்ம கூட இருக்க ஆந்திரப்ரனர்ஷிப்பை நம்ம எவ்வளோ வந்து என்கரேஜ் பண்ணுறோம், ஆந்திரப்ரனர்ஸை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையில் தொப்பி வாப்பா அப்படிங்கிற பிரியாணி கடை நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ பல இடங்களில் நம்ம பிரான்ச்சஸ் கூட பார்த்துருப்போம். ஸோ அதோடைய CEO இருக்கக்கூடிய திரு உமர் மக்தர் அவருடைய பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து இந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, தொப்பி வாப்பா அப்படின்னு நேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல வந்து நம்ம ஒரு உணவகம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ண பிறகு அது உணவகத்துக்கான காரணம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நேம் சொல்லிடுறேன். நேம் வைக்கலாம் அப்படின்றப்போ ஒரு பிரியாணி கடை அப்படின்னு இது பண்ணப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்றப்ப என்னோட நண்பர்கள் எல்லாமே முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது, எல்லாமே வந்து பல மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் தான்.
ஆனால் அப்போ ஒரு கருத்து நாங்கள் முன் வைக்கும் போது என்ன வச்சோன்னா, பிரியாணி அப்படின்ற கான்செப்ட் அப்படின்னா வந்து பொதுவாக எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பாய் வீட்டு பிரியாணிக்கு என்றைக்குமே அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அப்போ சொன்னால் சரி இது மாதிரி ஒரு பிரியாணி நேம் வைக்கிறதே வந்து ஒரு முஸ்லீம் நேமாக வைக்கலாம், அதில் வந்து தொப்பி அப்பானோ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ நண்பர்கள் கேட்டாங்க எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுப்பேன், தொப்பி அப்பாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றப்ப, நம்மளுடைய பூர்வீகம் சைடு நம்ம ஊர் சைடெலாம் வந்து அப்பா வந்து வாப்பா அப்படின்றது தான் அந்த ஒரு ட்ரெண்டாக இது பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இன்னைக்கு பிரியாணி அப்படின்னாலே நம்ம ஹெரிட்டேஜ் அப்படின்றது வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி தான் சொல்லலாம். அந்த தலப்பாக்கட்டுக்கு பதிலாக வந்து ஏன் நம்ம தொப்பி போடக்கூடாது, ஒரு கான்செப்டாக நம்ம, ஏன்னா வந்து தொப்பி போட்டு தான் அங்கே எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ஊர் சைடு பிரியாணிக்குன்ற எல்லா பண்டாரிஸுமே வந்து தொப்பி போட்டு தான் அங்கே இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏன் தொப்பி வாப்பா அப்படின்றத இது பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு இமேஜும் ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணோம். அதை எப்படி ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே நம்ம முடிவு பண்ணோம், நம்மளோடது பிரியாணி விற்கிற வேலையை மட்டும் நம்ம தொடங்க வரல. ஏன்னா பிரியாணி விற்க வந்து சென்னையில் வந்து மூளைக்கு மூளை இருக்குது. ஒரு தெருவுக்கு வந்து ஒரு ஏரியாவுக்கு 10 இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் சர்வே எடுத்த போய் கிட்டத்தட்ட 5000 கடைகளுக்கு மேலே இருக்குது. சர்வே எடுத்து ஆரம்பிச்சு ஆமாம், நம்ம வந்து பிரியாணியை விட பிராண்டை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்ப அப்போ ஒரு இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணும். பூர்வீகம் யாருமே வந்து பிரியாணி குடும்பமோ மற்ற யாரோ ஹோட்டல் பரம்பரையோ கிடையாது. அப்போ அந்த இமேஜ் கான்செப்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். தொப்பி அப்பா எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு தொப்பி அப்பா பிரியாணி அப்படின்ற மாதிரி வச்சு. ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நிறைய இருக்குது. ஏன் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க, இந்த ஃபுட் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணீங்க, அதுவும் ஏன் பிரியாணி சூஸ் பண்ணீங்க? பொதுவாக வந்து நாங்கள் இது கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வந்து முழுக்க சமூக சேவைகளில் இருந்தோம். அப்போ சமூக சீர்திருத்த பணிகள் நாங்கள் செய்கிறப்போ வந்து இன்றைக்கி வந்து சமூக போராட்டம் அப்படின்னு எடுத்த தோழர்கள் அப்படின்னாலே பெரும்பான்மையாக நாங்கள் படக்கூடிய சிரமங்கள் அப்படின்றது வந்து உணவுக்கு, தங்கும் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான். அதுவும் சென்னை போன்ற நகரத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தோழர்களும் இங்கே பயணிக்கக்கூடிய அவசியமும் இருக்குது. எங்களோட இயக்கம் போராட்டத்துக்காக மற்ற விஷயத்துக்காக எதுக்காக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய அவசியம் இருக்குது. அப்போ நாங்கள் பெரும்பான்மையாக சந்தித்த பிரச்சனை வந்து உணவு. அப்போ எங்களுடைய நண்பர்கள் வட்டம் அப்படி இருந்தனால வந்து நம்ம செய்கிறப்ப எது செய்யலாம் அப்படின்றப்ப எந்த உணவு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னப்ப, இப்போ நம்ம மீல்ஸ் செய்யலாமா அப்படின்னா மீல்ஸுக்கு வந்து நிறைய தொட்டுக்க அது இது நிறைய செய்ய வேண்டிய இது இருக்குது. சாப்பாடு அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம். ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது வந்து மக்கள் மத்தியில் போய் எளிதாக போய் சென்றடையணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஃபேவரட் ஃபுட்டு, இப்போ ஸ்விக்கியோட ரிப்போர்ட் கூட வந்து இந்தியா முழுக்க அதிகமாக ஆர்டர் பண்ணது வந்து மெஜாரிட்டி இது வந்து சிக்கன் பிரியாணி தான். அப்போ அது மாதிரியான ஒரு உணவை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பிரியாணியை தேர்ந்தெடுத்தது. எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியாணி பிடிக்கும், அது ஒரு முக்கிய காரணம். நிறைய இடத்துல அதனால் சில அவமானங்களும் நாங்கள் பட்டோம் பிரியாணி சார்ந்து. ஸோ அதனால் வந்து அவமானங்களை தான் அடையாளங்களாக மாற்றணும். நிறைய அவமானங்களை தொடர்ச்சியாக சந்திக்க வந்தோம். அப்போ வந்து ஏன் இதையே நம்ம ஏன் ஒரு இதாக நம்ம மாற்றக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒரு நமக்கான ஒரு பிராண்ட் உருவாக்கணும், என்டர்பிரினர்ஷிப் உருவாக்கணும். தோழர்களோ இல்லை தோழர்கள் இருந்தால் சமூகத்துக்காக போராடுறவன் தான் அவனால் இன்னும் தொழிலில் சாதிக்க முடியாமல் அவனுக்கு ஏதோ வேலையே இல்லாத மாதிரி அவனை சமூகத்துக்கு போராடுற மாதிரி நினைக்கிறாங்க. இன்றைக்கி சமூகத்தில் இன்றைக்கி உழைக்கக்கூடிய ஒரு தோழர்களும் ஒரு போராட்டக்காரர்களும் அவர்கள் எல்லாமே ஒரு வேலைக்கு போயிருந்தால் பெரிய லெவலில் இருக்க முடியும். ஏன்னா சமூகத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யன்றப்ப தான் குடும்பத்துக்காக அவங்களை வேலை செய்ய தெரியாமல் இல்லை, அது வேணாம், இங்கே மக்களுக்காக போராடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்ல பிஸ்னஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்தே ட்ரெயின் ஆகப்படுறாங்க. நீ அடுத்து வந்து வேலைக்கு போ, சேலரி வாங்க, 5 டிஜிட் 6 டிஜிட்னு அந்த மாதிரி சேலரினால அவங்க உள்ளே போயிடறாங்க. உள்ளே இருக்கவங்க குவிட் பண்ணி வரதில் அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று, தயக்கம் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. இப்போ தினமும் வரக்கூடிய சம்பளம், இஎம்ஐ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யாரோ பிடிச்சி வச்சிருக்க சூழ்நிலை தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே இருக்குது, அப்படி தான் இஎம்ஐ மாட்டுறாங்க, ஹோம் லோன் ஏதோ ஒன்று மாட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? பொதுவாக வந்து இளைஞர்கள் வந்து இன்றைக்கி தொழில் முனைவர் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்மளுடைய தொழிலோ நம்மளுடைய வேலை வாய்ப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கணும். இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் வந்து பல வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இல்லாமல் வேறு இடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி இன்னோவேட்டிவாக பல விஷயங்களை வந்து பசங்க உருவாக்கி ஆக வேண்டியிருக்கு. இன்றைக்கி அவங்களுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி MBA மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு ஒரு பையன் வருவான், அவனுக்கு வெஞ்சர் கேபிட்டல்ஸ்னால் என்னதுன்னே தெரியாது. இன்றைக்கி தொழில் அப்படின்றத நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மகிட்ட சொந்த முதல் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஐடியாவை வச்சு பணமாக மாற்றலாம்.
இன்றைக்கி அதுக்கு உண்டான நிறைய இது இருக்குது. உங்ககிட்ட நல்ல டீம் இருக்காங்களா, உங்ககிட்ட நிறைய ஐடியாலஜி இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் இம்ப்ளிமெண்ட் வந்து உனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வெஞ்சர் கேபிட்டலை பற்றி முதல் தடவை பேசின படமே வந்து சூரிய போட்டிருந்தான், அதில் மட்டும் தான் பேசியிருக்காங்க. அதுலேயும் அவங்கள ஒரு தப்பான இதாக தான் காமிச்சிருக்கு. உண்மைதான், அவனும் ஒரு கார்ப்பரேட் தான், அப்படி தான் இருப்பாங்க. அதில் யார் இங்கே போடுறது அப்படின்றதான் இங்கே முக்கியம். ஸோ நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, யார் ப்ராஃபிட் ஆகும், ஆமாம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து அரசாங்கத்தை மட்டும் நம்பியே நம்ம லோனு அப்ளை பண்ணலான்னா இன்றைக்கி லோன் இல்லைன்னு போய் நின்றா கொலட்ரல் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட கொலட்ரல் இருந்துச்சு, நம்ம ஏன் லோனுக்கு வந்து நிற்கிறோம், அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. தொழில் செய்கிறவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான், எந்த நேரத்துலையுமே வந்து வட்டிக்கு பணம் வாங்கிடாதீங்க. வட்டிக்கு பணம் வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு கட்டத்தில் வந்து நின்றும். நீங்கள் உங்களுடைய தொழில் மேலே நீங்கள் இப்போ பேங்க் லோன் ட்ரை பண்ணுங்கள், இல்லை இப்போ நண்பர்கள்கிட்ட வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குங்க. அதை தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஐடியாலஜியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வெஞ்சர் கேபிட்டல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் கூகுளில் போய் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்ட தலைமுறை மட்டும் தான் வாங்கக்கூடியும் அப்படின்ற மாதிரியான இதாக இருக்குது. இன்றைக்கி யாருக்கு இது ஈஸியாக எளிதாக கிடைக்கும், ஆர்கனைஸ்டாக மாற்றுறவங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு என்டர்பிரனர் ஆகுறதுன்றது ஒரு சமூக புரட்சியும் கூட. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து முடித்திருத்தல் அப்படின்றது ஒரு தொழில், இந்த தொழில் தான் இவங்க தான் செய்யணும் அப்படின்றது ஒரு சமூகத்துக்கு மட்டுமே இருந்துச்சு. இன்றைக்கி சி.கே. குமரவேல் சார் அதை நேச்சுரல்ஸ்ன்னு பிராண்டாக மாற்றி இன்றைக்கி எந்த சமூகம் அதை வேணான்னு சொன்னிச்சோ அந்த சமூகமே ஃப்ரான்ச்சைஸி எடுக்குது. அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்குது. இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக டாடா ஏஸை ஓடுனதை லிங்காக மாற்றுறாங்க, ஊர் ஃபுல்லாக காராக மாற்றுறதை ஓலாவை மாற்றுறாங்க. இப்படி உங்கள் ஊர் சைடு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நீங்கள் எப்படி லோக்கலைஸ்ட் ஆக்குறது? இன்றைக்கி எப்படியும் ஒரு கார்ப்பரேட் வந்து முழுமையாக அபகரிக்க போகிறான். அந்த அபகரிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் படித்த ஐடியோ, நீங்கள் படித்த இன்ஜினியரிங்கோ, அதை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி லோக்கலைஸ்டு மார்க்கெட்டை ஆன்லைன் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது, அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து என்டர்பிரனர் உருவாக்கணும். எப்படி மேனுஃபேக்சரிங்கில் இன்னோவேட்டிவ் விஷயங்களை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை எப்படி மக்கள்கிட்ட போய் சந்தைப்படுத்துறது. இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய இப்போ எங்களையும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. என்னென்னா நாங்கள் டெக்னாலஜி நிறைய டெவலப் பண்ணிட்டோம், உங்களை மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரில, நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி பல லட்ச ரூபா கொடுத்துலாம் இது பண்ணணும் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வந்து நம்மளோட மொபைல். இந்த மொபைலில் எதை நீங்கள் போட்டிருக்கீங்கனாலும் அது ட்ரெண்டிங் தான். அந்த ட்ரெண்டிங்கை ஆக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறைகள் என்ன இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது பட்ஜெட் ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ்லி நியூஸ் பேப்பர் ஆடு, டிவி ஆடு இதெல்லாம் கொடுக்குறத விட இது கம்மி. அப்போ இருக்கக்கூடிய ஒரு மீடியம் வந்து நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அது எந்த துறையாக வேண்டாலும் இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் சிந்திக்கிறத வந்து நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொன்னதான், எல்லாருமே பிரியாணியை வந்து அண்டால வேக வச்சப்போ நாங்கள் பிரியாணியை மூலையில் வேக வச்சோம். அதனால தான் தொப்பியாப்பா வந்து குறுகிய காலகட்டத்தில் இத்தனை ஒரு $1 மில்லியன் இன்னைக்கு எங்களோட நாங்கள் இப்போ வேல்யூவேஷன் சமீபத்தில் செக் பண்ணோம். $2 மில்லியன் எங்களோட வேல்யூவேஷன் அப்படின்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு $2 மில்லியன் வேல்யூ அந்த அளவுக்கு வந்து கம்பெனியோட நிறுவனம் வளர்ந்துருச்சா அப்படின்ட்டு. அப்படி போகிறப்போ வந்து உங்களுக்கான மிக முக்கியம் என்னென்னா, நீங்கள் தொழில் தொடங்கி போகிறப்போ வந்து சந்திக்கக்கூடியதில் வந்து விமர்சனமும் நிறைய வரும். உங்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படும், அது எல்லாத்தையும் எதிர்த்து தான் வரணும். இன்னொரு என்னென்னா, பொதுவாக ஒரு என்டர்பிரனர் ஆரம்பித்த உடனே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்றாங்க. இப்போ ஒரு உணவு விஷயமே சரியா, இங்கே வந்து நீங்கள் 4 ரேட்டிங் தான் வாங்க முடியும், 5 ரேட்டிங் வாங்க முடியாது. இன்றைக்கி எந்த தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலும் 80% மக்களை தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, 100% மக்களையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. வேலை வாய்ப்பை நிறையா கொடுக்கணுன்றதை நினைங்க. எந்த ஒரு தொழிலையும் வந்து இதில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது நினச்சிருங்க. நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தொப்பியாப்பா கார்ப்பரேட் இல்லை கம்யூனிஸ்ட் அப்படின்போம். நாங்கள் பொது உடைமை கொள்கையில் செயல்படுறப்போ வந்து நம்ம நிறைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போகக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த பணத்து மேலே நீங்கள் ஆசைப்படல அப்படின்றப்போ வந்து நிறைய மற்றவங்களுக்கு செய்யணுன்றப்ப டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டமாக. அது மாதிரியான விஷயங்களை வந்து என்டர்பிரனர் வந்து சிந்திக்கும் போதே வந்து இப்படி ஒரு பொது ஜனத்தோட பொது சிந்தனையோட நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பை நான் கொடுக்கணும், நான் சம்பளம் வாங்குறதை விட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகும்போது வந்து பெரிய அளவில் இதோட வெற்றி வந்து கண்டிப்பாக எல்லா என்டர்பிரனருக்கும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, தமிழனோட மரபுலையும் தமிழரோட பெருமையிலையும் வந்து கட்டாயம் வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு வந்து இயற்கையாகவே நம்மளால் கொடுக்க முடியும். அதில் ஆனால் நம்மளே வந்து நம்மளை வந்து தாழ்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது முதல் விஷயம் வந்து நம்ம தாழ்த்திக்காதீங்க. என்னால் இதான் முடியும், அவனால் அது முடியாது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இப்போ நம்மளுடைய சந்தையோ நம்மளுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து மற்றவர்கள் அபகரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய வளங்கள், நம்மளுடைய சந்தை. அதை மற்றவர்கள் அபகரிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த சந்தையை வந்து எப்படி தக்க வைக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம மக்களுக்கான சந்தையை நீங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான பாருங்கள். இன்றைக்கி மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா விட மேட் இன் தமிழ்நாடு எப்படி கொண்டு வருதுன்ற உள்ளான விஷயத்தை நம்ம கொண்டு வந்தாலே நம்மளோட மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம்.